Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 3 of the revised PGTRB syllabus, and we are discussing William Hazlitt's essay, My First Acquaintance with Poets. And we are in the concluding page. இப்போ இந்த பேஜ்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், ஹாஸ்லிட் அண்ட் சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ், they are making a journey, and through while they make a journey you find that Samuel Taylor Coleridge was a center of attraction. அவங்க ஒரு பயணம் போனார்கள். அந்த பயணம் போகும் பொழுது சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் எவ்வளவு பெரிய ஒரு லிட்ரரி ஃபிகர் அப்படிங்கிறது ஹாஸ்லிட்டுக்கு தெரிய வந்தது. ஏன் அவரை சுத்தி அவரை பற்றி பெரியதாக நினைத்தக்கூடிய அவருடைய அபிமானிகள் அவரை சுற்றி ஈக்களை போல மொய்த்தார்கள், அல்லது வேட்டை நாய்களை போல அவரை சுத்தியே வந்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ அப்படியே அதுல ரொம்ப பெருசா யாரை பத்தி பேசினார் அப்படின்னா, ஜான் செஸ்டர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ்க்கு பின்னாடியே டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. பிற்காலத்துல சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் ஜெர்மனி போனாரு. அப்ப ஜெர்மனி போன போது அவரோடு கூட சென்ற மனிதர் யாரு? ஜான் செஸ்டா அப்படின்னு போனாரு. அப்போ அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஃபிஷர்மேன் என்ன பண்றாரு அப்படின்னா, சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜை பார்த்து இந்த ஆத்தில் மூழ்கி இறந்து போன ஒரு பையனை பற்றி ஒரு இன்சிடென்ட்டை சொல்றாரு. அந்த இன்சிடென்ட்டை கேட்டோம்னா எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுக்கு டீப்லி சேடன்ட் ஆகும் பொழுது என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நம்ம கேள்விப்படுறோம், அதை பத்தி நம்ம எழுதும் போது கொஞ்சம் என்ன பண்ணணும், டிட்டாச்சா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாரு சொல்றா? சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் சொல்றாரு. அதை சொல்லும் போது என்ன பண்றாருன்னா, he starts speaking about Immanuel Kant and Immanuel Kant உடைய தியரி ஆஃப் டிஸ்இன்ட்ரெஸ்டட்னஸ் என்ற ஒரு தியரியை பற்றி யாருக்கு விளக்கி கூறுகிறார்? ஹாஸ்லிட்டுக்கும் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்திற்கும் விளக்கி கூறுகிறார். இது என்ன தியரி சார் அப்படின்னா, இமானுவேல் காண்ட் அப்படிங்கிற ஒரு திங்கர் என்ன பண்றாரு, ஒரு தியரியை கொண்டு வந்தார். அந்த தியரி பேரு த தியரி ஆஃப் டிஸ்இன்ட்ரெஸ்டட்னஸ். வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் நமக்கு கொண்டு வரப்படுகிறது இந்த புலன் வழியாக. அப்ப என்ன பண்ணணும், அதை பார்க்கிறோம் இல்லையா, நம்ம கொஞ்சம் அதுல இருந்து டிட்டாச்ட் ஆகி அந்த இருக்கிற விஷயத்த கொஞ்சம் டிட்டாச்ட் அப்சர்வ் பண்ணி அதை என்ன பண்ணணும், அதுல இருந்து கொஞ்சம் ஈஸ்தட்டிக் பிளஷர் டிரைவ் பண்ணணும். இது சொன்னது யாரு? கால்ட்ரிட்ஜ். அந்த கால்ட்ரிட்ஜ் யாரிடமிருந்து இந்த ஐடியா பாரோ பண்ணி இருக்கிறார்? இமானுவேல் காண்ட் இருந்து. அவ்வளவுதான், சிம்பிள். நமக்கு உள்ள இந்த தியரி என்னன்னு தெரியலன்னா கூட ஒன்னும் அவசியம் இல்லை. இந்த தியரியை ப்ரொபோஸ் பண்ணது யாருன்னு சிம்பிளா கொஸ்டின் கேட்டு போயிருவாங்க. இந்த தியரி சொன்னது யாரு? இமானுவேல் காண்ட். நம்ம ஒரு விஷயம் பார்க்கிறோம், அந்த பார்க்கும்போது அந்த அழகியலை பற்றி நாம் பேசலாம். அந்த அழகியல் நம்மை பாதிக்க கூடாது. அந்த அழகியல்ங்கிறது பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். அந்த ஒரு சைல்டு ஒரு பையன் தண்ணிக்குள்ள மூழ்கிட்டான் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் நினைச்சு நம்ம ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அதை ஒரு டேட்டாவா நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அந்த சேர்ப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் டிட்டாச்சா இருந்து நம்ம இமோஷன்ஸ் அதுக்குள்ள சேர்க்காம ஒரு ஐடியாவா அதை கொடுப்போம். மக்கள் கிட்ட இருந்து அவங்க என்ன மாதிரி இமோஷன்ஸ் வருது அப்படிங்கறத அவங்க பார்த்துக்கிட்டோம். நம்ம சேட் ஆகி அந்த விஷயத்த படிக்கும்போது மக்களுக்கும் அந்த சேட் ஃபீலிங் வரணும்னு எதிர்பார்க்கிறது தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். ரைட்டா? அப்ப அப்படியே அழகா முடிச்சுட்டு என்ன பண்றாங்க, ஒரு 3 நாள் அப்படியே நடந்து முடிச்சுட்டு திருப்பி என்ன பண்றாங்க, ஸ்டூவே போனாங்க. ஸ்டூவே போனோன்னே இவர் என்ன பண்றாரு, சரி சார் எல்லாருக்கும் பை பாய், நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு இவரு பை பை சொல்லிட்டு கிளம்ப போகும் பொழுது சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் எந்த பக்கம் கிளம்ப போறாரு? He is planning to go to Germany. Are you there, teachers? அந்த 3 days ஸ்டே பண்ணிட்டு பல இடங்களை பார்த்தாரு, பல பேரை பார்த்தாரு, நிறைய போயட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த போயட்ஸ் எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாக இருந்தது சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ். அப்ப என்ன சொல்றாரு, 2 பேரும் வேற வேற பக்கம் கிளம்பி போறாங்க. இவரு வீட்டுக்கு போக போறாரு. ஹாஸ்லிட்டுடைய வீடு எங்க இருக்கு? ஷாப்ஷயருக்கு போறாரு. அதே நேரத்துல சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் எங்க போறாரு? ஜெர்மனி போறாரு. போறதுக்கு முன்னாடி ஒரு சண்டே என்ன பண்றாரு, ஒரு லாஸ்ட் ப்ரீச்சிங். அந்த ப்ரீச்சிங்
சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் டால்மென் ஆஃப் டான்டன் அப்படிங்கிற ஒரு மனிதர் என்ன பண்றாரு, ரிக்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாரு, சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் எனக்கு பதிலா நீங்க வந்து இன்னைக்கு அந்த சர்வீஸ் கண்டக்ட் பண்ணிருங்களே அப்படின்னு சொன்னோன்னே அதை என்ன பண்றாரு, அந்த அந்த ஒரு ரிக்வெஸ்ட ஃபுல்ஃபில் பண்ணும் விதமாக சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் வந்து போய் அங்க ப்ரீச் பண்ண போறாரு. டீச்சர்ஸ், அதற்கப்புறம் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு, இவர் ஜெர்மனிக்கு சென்றார். சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் வந்து ஜெர்மனிக்கு சென்றார். ஜெர்மனிக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகும் பொழுது ஒரு புதிய மனிதனாக வருகிறார். அவரிடம் நிறைய ஐடியாலஜிக்கல் சேஞ்ச் வருது. ஏன் சேஞ்ச் வருது அப்படின்னு நீங்க அவருடைய பயோகிராஃபியை படிச்சு பார்த்தீங்கன்னா, சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் இங்கே இருக்கும் பொழுது ரொம்ப ரெவல்யூஷனரியா இருந்தாரு, ரொம்ப பிராக்டிக்கல் திங்கரா இருந்தாரு. பட் அப்படியே ஜெர்மனி பக்கம் போனோன்னா ஜெர்மன் ஐடியலிசம் அஃபெக்டட் ஹிம். அவரு ஒரு ஒரு டிசைபிள் ஆஃப் பிளேட்டோவாவே மாறிட்டார். அப்படிதான் மாறி வந்தார். அப்ப இடைப்பட்ட காலத்துல நம்மால் என்ன பண்றாரு அப்படின்னா, என்ன சொல்றாரு, நான் இவரை மட்டும் பார்க்கல சார், இவர் கூட இருந்த மக்கள் மட்டும் பார்க்கல, அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் நான் பார்த்து பேசுறதுக்கு வாய்ப்புகள் கிடைத்தது. யாரெல்லாம் பார்த்து பேசினாரா, சார்ல்ஸ் லாம், சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜோடைய ஃப்ரெண்ட். இந்த சார்ல்ஸ் லாம் தான் சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜோட எங்க இருந்தாரு, நமக்கு டேட்டா படிச்சிட்டோம் ஏற்கனவே. they were actually schoolmates in Christ Hospital, Blue Coat School, அதுல இருந்தாரு. அதற்கப்புறம் சதேவையும் பார்த்து இவர் பேசினார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இருக்கு. அதே நேரத்துல சார்ல்ஸ் லாம்ப பத்தி ஹாஸ்லெட் ஒரு கமெண்ட் கொடுக்குறாரு பாருங்க. He was a bon mot in his mouth. He was a man with a bon mot, BON-MOT, bon mot in his mouth. அப்படின்னா bon mot அப்படின்னா என்னன்னு நீங்க போய் சர்ச் பண்ணீங்கன்னா, a man who is capable of making a clever remark. அந்த மனிதன் அந்த மாதிரி ஒரு பயங்கர கிளவர் ரிமார்க் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு மனிதர் சார்ல்ஸ் லாம். அந்த சார்ல்ஸ் லாம நான் எங்க பார்த்தேன் அப்படிங்கும்போது தெளிவா சொல்றாரு. நான் மிஸ்டர் காட்வின் உடைய ஹவுஸுக்கு போன போது அவரை யாருடைய கம்பெனியில பார்த்தேன், ஹால் கிராஃப்ட் அண்ட் கால்ட்ரிட்ஜ் அவர்கள் இருவரின் கம்பெனியில பார்த்தேன். ஹால் கிராஃப்டும் கால்ட்ரிட்ஜும் ஒரு பக்கம், சார்ல்ஸ் லாம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணிருக்காங்க, they were indulging in fierce intellectual argument. Who was arguing with William Hazlitt? வில்லியம் ஹாஸ்லிட், சாரி, சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜோடையும் ஹால் கிராஃப்டோடும் தர்க்கத்தில் ஈடுபட்டவர் யார், ஒரு கான்ஃபிளிக்ட்ல ஈடுபட்டு இருந்தவர் யார், சார்ல்ஸ் லாம். சார்ல்ஸ் லாம். எதை பற்றி சார்ல்ஸ் லாம் வந்து அவங்களோடு வாதிட்டு கொண்டு இருந்தார் அப்படின்னா, they were speaking about the nature of man. அப்ப ஹாஸ்லிட் என்ன சொன்னார் அப்படின்னா, what is Charles Lamb's view about man அப்படின்னா, man as he is not to be. அதுதான் யாருடைய கான்செப்ட், சார்ல்ஸ் லாம்புடைய கான்செப்ட். man as he is not to be. Okay? Man as he is not to be. What is man as he is not to be? What is the meaning? இத வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா கண்டுபிடிச்சு வச்சுக்க போறீங்க. ஓகே, வாட் இஸ் தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த ரியல் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மேன்? வாட் இஸ் த ரியல் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மேன்? இஸ் மேன் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன். என்ன டிஸ்கஷன் டீச்சர்ஸ்? ஒரு மனிதன் இருப்பது அல்லது இறப்பது எது பெஸ்ட்? அறியுதா டீச்சர்ஸ்? புரிஞ்சுச்சா? அப்போ கால்ட்ரிட்ஜும் ஹால் கிராஃப்டும் என்ன பத்தி சொல்லியிருந்தாங்க? மேன் as he is to be. Okay, as he is to be.
அப்படின்னு சொன்னாங்க. இவர் என்ன சொன்னாரு, இல்ல அது ஒத்துக்க மாட்டேன், மேன் ஆஸ் ஹி இஸ் நாட் டு பி, அதுதான் கரெக்ட்னு சொல்லி அவர் வாதாடி கொண்டிருந்தார். அவருடைய அந்த இன்டெலெக்சுவல் கேலிபரை பார்த்து ஹாஸ்லிட் என்ன பண்றாரு, அவரும் ஒரு எஸ்ஐயிஸ்ட், இவரும் ஒரு எஸ்ஐயிஸ்ட். So he started developing a kind of friendship with Charles Lamb. Did you understand the teachers? அப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப நிறைய பேரை நான் சந்திச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயே சொல்லதான் ஆசையா இருக்கு, பட் போதும் நான் நினைக்கிறேன். Enough of this for the present, but there is matter for another rhyme, and I to this may add a second tale அப்படின்னு வேர்ட்ஸ்வர்த் எழுதின ஹார்ட் லீப் வெல் அப்படிங்கிற ஒரு போயத்துல இருந்து ஒரு லைனை கொடுத்து ஒரு என் கார்டை வந்து ஒரு கண்டினியூவஸ் என் கார்டா கொடுக்குறாரு. இப்போதைக்கு இது போதும் சார், நான் பிற்காலத்துல இந்த எஸ்ஏவுக்கு ஒரு பார்ட் 2 கொண்டு வந்தாலும் கொண்டு வருவேன், இன்னும் நிறைய ஸ்டோரி சொல்ல வேண்டியது இருக்கு, பட் இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஸ்கஷனை யாரு முடிச்சிடறா? ஹாஸ்லிட் முடிச்சிட்டாரு. அதோட நம்ம எஸ்ஏவும் முடிந்தது.